ஆக்சுவலி இளையராஜாவில் ரொம்ப வள்ளியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க சின்ன வயசு கதையில் சின்ன ஏஜில் எல்லாம் 20, 25, 30லெல்லாம் வேறு வேறு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை தனுஷை யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ ஒரு சினிமா ரசிகராக இருக்கும் பொழுதும் இயக்க வந்த பிறகும் சினிமா உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? சினிமாங்கிறது நம்மளுடைய ஒரு கொண்டாட்டமான நிலை தான். ஒரு விடுமுறைக்கு போய் பார்க்குற ஒரு இடமா வந்து தியேட்டர்ஸ் இருந்துச்சு. அதுவும் கரெக்டாக நான் ஸ்கூலிங்லேருந்து வரும்பொழுது தான், இப்போ 90களில் தான் நான் ஸ்கூல் படிக்கிறேன். அப்போ நிறைய சேட்டலைட் டிவி வந்தோன்னா நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சமாக அது என்ன ஒரு மகிழ்ச்சிக்கான இடம் அப்படிங்கிறத தாண்டி, நான் என்னுடைய ஊர் வந்து புதுக்கோட்டை. இப்போ எனக்கு நான் நிறைய அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிட்டே இருக்குன்னா, நம்ம ஊருடைய முகங்கள் வரவே இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அது படம் சினிமா டைரக்டராக வந்த பிறகு எனக்கு அது மட்டும் தான் தோணிட்டே இருந்துச்சு. என்னுடைய முகங்கள் அந்த சினிமாவில் வந்துடணும், அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய வந்துடணும் அப்படின்னு. இந்த நேரம் வந்து நாட் ஒன்லி என் ஊர், எல்லா ஊருடைய முகங்களும் முழுக்க முழுக்க சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டாக அந்த நேரத்தில் நானும் வந்திருக்கேன் நினைக்கிறேன். ரசிக்கும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு தோணும். ஒன்று மட்டும் எங்களுக்கு அப்போ தெரியாது, படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் வேணுன்றது. அதனால் குருட்டாம் போக்கில் எதோ யோசிச்சுட்ருப்போம். இங்கே வந்து ரியாலிட்டி நம்மளை கழட்டி அடிக்கும் போது தான் தெரியும். ஸோ ஓகே, நம்ம இங்கே எதையும் திங்க் பண்ண நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு யோசிச்சு நிறையா கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் ஒரு டிஜிட்டல்ன்ற ஒரு ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக மாறுது. அப்போ நம்ம கதைகள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதான் பண்ணிட்டோம். எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு சின்ன வயசில் படங்கள் பார்த்தது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி தான் நம்ம பார்க்குறது. அந்த மாதிரி தான் அந்த இது சினிமா மேலே ஒரு இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு வருது. அது போய் அது என்னன்றது பட் நான் படம் எடுக்கும்போது தான் இட் பிகம்ஸ் வெரி பர்சனல். அது வரைக்கும் வெளில ஒரு இதாக தான் பார்க்குறோம், ஒருத்தருங்க அவங்க கதை சொல்கிறாங்க. பட் நம்ம கதை எழுதி பண்ணும்போது தான் இட் பிகேம் வெரி பர்சனல். இப்போ நம்ம சொல்லும் போது என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோன்ற அந்த இது வந்து, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு. வெளிலேருந்து பார்க்கும்போது அது வெளியில் ஒரு இது மாதிரி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட். பட் பர்சனலாக அது படம் பண்ண ஆரம்பிக்கும் போது இட் பிகேம் எ வெரி பர்சனல் ஜேர்னி மாதிரி. தான் எழுதி படைத்த எழுத்தை இயக்குபவர்களுக்கு இன்னும் கூட சவால்கள் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் சந்தித்த பிரத்யேக சவால், ஏன்னா உங்களுடைய படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் லைன் படங்களை கடந்து உங்களுக்கு ஒரு பாணி இருக்குது, இதைத்தான் சொல்வோங்கிற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் 3 பேரும் படம் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அதுக்குன்னு சில சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா? உங்கள் 3 பேருக்குமே அது இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான சவாலாக இருக்கும். அது தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அதை கடந்து உங்களுக்கே நீங்கள் சில கேள்விகள் எழுப்பியிருப்பீங்களே, இதை நாம் சொல்லலாமா, இது நமக்கு நாளைக்கு பிரச்சனை வருமாங்கிற மாதிரியான உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள் சவால்கள் வந்திருக்கும். அப்படி உங்களுடைய படைப்பில் உங்களுக்கு வந்த பிரத்யேகமான சவால்கள் என்ன? எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அதுவே ஒரு 5 இயர்ஸ் அது ஆயிடுச்சு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது, அதுக்கான சவால் என்னென்னா, ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இருந்த ப்ராப்ளம் எனக்கு இதாக இருந்ததுன்னா, லவ் ஸ்டோரி இல்லை, கன்வென்ஷனலான சில விஷயங்கள் அதில் இல்லை. ஸோ அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி அது சொல்கிறதுல தான் எனக்கு ஒரு பெரிய சவால். அது புரிய வைக்கிறதுல தான் எனக்கு ஒரு இது ரொம்ப அப்ட்ராக்டாக ட்ரீட் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு அது புரிய வச்சு அது கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறதுல தான் நிறைய பேர் அது ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, இதுக்கு பதிலாக இப்படி வச்சிடலாமே, அந்த நிறைய சஜஷன்ஸ்லாம் வரும். அந்த சஜஷன்ஸ்லாம் இது பண்ணி நம்ம அதை பண்ணோன்ற அந்த ஒரு சவால் தான். அண்ட் அதில் பொலிட்டிக்கலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ராக்கி வந்து என்னென்னா, ஒரு ஸ்ரீலங்கன் சிவில் வாரில் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபேமிலியோட செகண்ட் ஜென்ரேஷன் இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அண்ட் தே வாண்ட் கோ பேக் ஹோம்ன்றது. கோயிங் பேக் ஹோம் இஸ் த ஹோல் பாயிண்ட். ஸோ இது வந்து எப்படி இங்கே அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ அப்போ நான் பண்ணும் போதும் வந்து நிறைய இதெல்லாம் இருந்தது. அப்போது அது தைரியமாக சொல்ல முடியுமா, இதை வந்து ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணி அதை சொல்லுவாங்க, அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டாங்க. எல்லோருக்குள்ளும் வந்து ஒரு இடத்துல ஒரு தடை வரும். அந்த தடையை நீங்கள் எப்படி தாண்டினீங்க அப்படிங்கிறத, எந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு தடை வந்தது அல்லது ஒரு தயக்கம் வந்தது? தயக்கம் பெருசாக வரல. என்னன்னா, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், பண்ணால் இப்படி தான் பண்ணும், இல்லை பண்ணக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். கன்விக்ஷன் எனக்கு இருந்தது. அது எனக்குள்ள அது ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்ததே இல்லை. இது இப்படி சொல்லாமா அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்ததே தவிர, அதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது பிரேக் பண்ணியாச்சு. ஐ மீன் முடிவு பண்ணிட்டோம் இதை பற்றி பேசலான்னு. அந்த கன்விக்ஷன் தான் அது வரைக்கும் தான் எனக்கு அந்த ப்ராப்ளமாக இருந்தது தவிர, அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் எதுவும் பெருசாக நான் இது பண்ணல, அது இதாகலை.
இல்லை நான் பொதுவாகவே கூழாங்கல் கதையை யார்ட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் அது ஒரு ஸ்கிரிப்டாக கொடுத்தா படிக்க கொடுத்துட்டே இருப்பேன். அதை படிச்சுட்டுமே எப்பவும் இருக்கிறது இல்லை, அது யூஸ்ஃபுல்லாக இல்லை, இது இந்த என்னென்ன மாதிரியான நிறையா நண்பர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், திடீர்னு பஸ்லேருந்து ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போகிறத வந்து இங்கே யாருமே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இல்லை இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, த்ரோட்டாக ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணால் அவங்களே ஃபாலோ பண்ணி போகணும், நீ என்ன திடீர்னு இன்னொரு கேரக்டர் ஃபாலோ பண்ண அப்படின்னு. எனக்கு இது பிடிச்சிருந்தது. நான் அதை அப்படி பண்ணணுன்ற ஒரு மூடு, எனக்கு இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட உரையாடிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து ஓகே இவன் சொல்கிறது தான், நம்ம வந்து கொஞ்சம் என்னதான் அதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு வந்த பிறகுமே அந்த ஒரு டைலம் இருந்துச்சு எல்லா பேர்த்துக்கும், இது எப்படின்னு. எங்கேருந்தோ ஒரு அங்கீகாரம் கிடைச்ச பிறகு தான் அது ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழலே இருந்துச்சு. எனக்கு ஆசைலாம் கிடையாது, எடுத்தோன்னே படத்தை இங்கே காட்டணும் தான் ஆசை. அங்கேருந்து ஒரு அங்கீகாரத்தோடு வந்தால் தான் இங்கே சில பேர் பார்க்குறாங்க. அதுதான் நடந்துச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் அப்படி நான் ஃபார்மலாக இருந்தேன். ஒரு முதல் படம் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய பிளான்லேயே இருக்காது. நம்ம ஒரு 4-5 கதை பண்ணி வைப்போம். எந்த கதை வந்து நமக்கு அக்செப்ட் ஆகுதோ அந்த கதை தான் நம்மளே அதுக்கப்புறம் லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி என்ன வச்சு தான் நான் கமிட் ஆகியிருந்தேன் 2012-13. அது வந்து நானும் ரவுடிதான் மாதிரி இருக்கும் படத்தோட. அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான் வரும்போது சொன்னார் ஒரு சேதனே, இந்த பேட்டர்ன் தான் நம்ம ட்ரை பண்ணோம் பாரு, அதுக்கப்புறம் அது பண்ணோன்னாரு. சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்த்த ஊர்லேருந்து, நான் பார்த்த மண்ணிலேருந்து இருந்த ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா முதல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராட்சசிங்கிறது வந்து ஒரு லேடி, அவங்க நல்லா போல்டாக பண்ண முடியுங்கிறது அது ஈஸியாக நமக்கு செட் ஆகும்னு சொல்லி ஜோமேம் செட் பண்ணிட்டாங்க. அதனால் அது ஃபாஸ்ட்டாக அவங்களுக்குள்ளேயே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து எனக்கு செகண்ட் படத்துக்கு தான் ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா இது வந்து காஸ்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய இங்கே ஆதிக்க ஜாதி ப்ளஸ் இங்கே பட்டியலினம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஊருக்குள்ளே பயங்கரமாக அனுபவிச்சிருக்கிறேன். நான் அந்த இடத்துல போய் நான் நின்று ஏன்டா அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, நான் அந்த கேள்வி எப்படியாவது கேட்டே ஆகணுங்கிறத என்னுடைய ஆக்சுவலாக நான் உண்மையை சொன்னால் இதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்ச கதை. அதை தான் நான் எழுதியும் வச்சுருந்தேன். பட் அங்கே போகும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாருக்கும் வரும். என்னென்னா இங்கே ஹீரோஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரே ஒரு தின் லைனில் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒரு சாங் ஃபைட்டுன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு எமோஷன்ஸ் வேணும். அவங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணுற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தின் லைனில் அதை வச்சுக்கிட்டு பேச முடியுமே தவிர கம்ப்ளீட் கதையாக பேசுகிறதுல முடியாது. இன்னொன்று, இந்த கதையை நான் திரும்ப வரும்போது கூட யார்கிட்ட கொண்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது, பெரிய தயக்கம் இருக்குது. காசு சார்ந்த ஒரு அடையாளத்தை வந்து சுமந்துக்கிறதுல வந்து இன்றைக்கி மாறி இருக்குது. ரஞ்சித்தனை வந்த பிறகு அதை எல்லாருமே நாங்கள் தைரியமாக எடுத்து சுமப்போங்கிற அந்த இது மாறி இருக்குது. அப்போது நான் அதை கொண்டுட்டு வந்தவொடனே அதை அப்புறம் அக்செப்ட் பண்ண வச்சேன். என் ப்ரொடியூசர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார். அவர் அம்பேத்குமார்னு ஒரு எம்எல்ஏ கூட இருக்கார். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதனால் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. நான் டேரெக்டாகவே எனக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுச்சோ எல்லாத்தையுமே நான் சொன்னேன். பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள நம்ம வந்து கண்ணை மூடிட்டு பொது பார்வையில் ஒரு பார்வை பார்க்குறோம், சில குறிப்பிட்ட மதங்களை பார்க்குறோம். அதே மாதிரி இன்று ஒரு சின்ன ஒரு ஆபத்து அல்லது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இது மாதிரியான இன்றைக்கு வந்து சில படங்கள் வன்முறையை தீர்வாக சொல்லுதா? அது ஒரு பக்கம் பார்த்தா நாங்கள் எங்கள் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு சொன்னால் கூட, ஒருத்தங்க எங்களை அடிக்கும் பொழுது நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் இப்படி நாம் சொன்னினா கூட இது ஒரு விதமான பிராண்டடுக்குள்ளே கொண்டு வருதா அப்படிங்கிறது தான் எனக்கு. நம்ம படிக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ், சொசைட்டி நடக்கிற இதெல்லாம் அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபத்தை அந்த கேரக்டர் மேலே கொண்டு வர பார்க்குறோம். அந்த கேரக்டர் கிட்ட கொண்டு வரும்போது அது வயலன்ஸில் தான் இது ஆகுது. இட்ஸ் நாட் லைக் வயலன்ஸ்க்காக எழுதின ஒரு கதை இல்லை. அந்த நடந்த ஒரு இதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான் வயலன்ஸ். இட்ஸ் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் வயலன்ஸ் இட்ஸ் நாட் த டேக் அவே. அதுதான் டேக் அவே இல்லை படத்தில் வந்து, அதுதான் டேக் அவே இல்லை. இட்ஸ் த ஃபைட்டிங் ஸ்பிரிட். அதுதான் வந்து நான் ஒரு டேக் அவேயாக பார்க்குறேன் என்னோட ஃபிலிம்ஸில். அது வயலன்ஸுன்றது வந்து இட்ஸ் அ டூல், ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக தான் பார்க்குறேன். மற்றபடி இட்ஸ் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்கான ஒரு இது மாதிரி தான். அப்படி தான் நான் அது வே ஐ இன்டர்பிரேட் வயலன்ஸ். உங்களுடைய பார்வையில் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அது ரொம்ப முக்கியமான வார்த்தையாகப்படுது. ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்குது? அதாவது ஒரு விஷயத்தை எதில் வென்றெடுக்கிறோமோ அதுக்கு எது தேவையோ அதுதான் ஃபைட்டிங் ஸ்பிரிட். அது வந்து ஆக்ஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே எத்தனையோ பேர் அமைதியாக இருந்து போராடி இருக்காங்க. ஏன் இந்தியாவோட ஃப்ரீடம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்து வாங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அமைதி போராட்டங்கள் மூலியமாக வாங்கப்பட்டது. அதுவும் பெரிய ஃபைட்டிங் ஸ்பிரிட் தானே.
அதனால் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடைய மோட் வந்து மாறும். எது நம்ம தேவையோ அதை ஜெயிக்கிறதுக்கு எதை நமக்கு கையில் எடுக்கிறோமோ அந்த ஆயுதம் தான் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுங்கிறது. அங்கே இருக்க அட்மாஸ்பியர் அவங்கள என்னவா ரோல் எடுக்க வைக்குதோ, அவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க பண்ணுறது வைலன்ஸ்னால் அது வைலன்ஸ் தான். அது மூலிமா ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா நல்லது தான். இப்போ எனக்கு இப்போ என்னோடய படங்களில் இருக்கிற வைலன்ஸ் வந்து கையாளாக தன்மையில் வெளியே வர வைலன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அவனோட இயலாமையை எப்படி ஏதோ ஒரு வழியாக வந்து அவன் முன்னிறுத்தி நான் பெரிய ஆளும் காட்டிக்கிறதுக்கான வைலன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நான் கையாளாகத்தன்மை நான் என்னோடய படத்தில் இது பண்ணுறேன். சோஷியல் ட்ராமா அப்படிங்கிறது உங்களுடைய டெஃபினிஷன் என்னவா இருக்குது? அல்லது நான் எழுதுறது வந்து நான் இயக்கிற படங்கள் சோஷியல் ட்ராமா தான் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனில் நீங்கள் எழுதினீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ஜானர் கொடுத்துருந்தீங்களா? நீங்கள் எழுதும் போதோ அல்லது இயக்கும் பொழுதோ உங்களுக்கு உங்களுடைய படம் என்ன ஜானரில் இருந்தது அல்லது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்ஷன் இதில் தான். இப்போது அது பிரதர் ரஞ்சித் நானும் ஒரு நாள் மீட் பண்ணி பேசணும். அப்போ வந்து என்னென்னா ஸ்பைக்லியோட 12 Years a Slaveக்கும் ஜாங்கோ அன்சேனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டும் ஸ்லேவரி பற்றி தான் பேசுகிறாங்க, ரெண்டும் பிளாக் ஸ்லேவரி பற்றியான ஒரு படம் தான். பட் டாரண்டினோட இது வேறு. அவர் யூஸ் பண்ண டூல் வந்து வைலன்ஸ். அது நம்பி பண்ணாரா இல்லை அது ஆத்மாத்மா பண்ணாரான்றது நம்மளுக்கு அது செகண்ட் கொஸ்டின். பட் என்னென்னா அவரோட அப்ரோச் வந்து வாஸ் வைலன்ஸ். பட் இது 12 Years a Slave வாஸ் லைக் அந்த வாழ்வியலை சொன்ன மாதிரியான ஒரு கதை, அந்த பெயினை சொன்ன. பட் ரெண்டும் ஒரே இது தான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த எனக்கு வந்து இது ஒரு ஆக்ஷன் செட்டப்பில் எனக்கு இது சொன்னால் இதாகும்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அதை எழுதினேன். ஸோ அது எழுதும் போதே எனக்கு அது ஒரு ஜான்ராவாக அது அப்படி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு ஜென்ரலாக விக்டிம்ஸ் வந்து ரொம்ப விக்டிம் அவங்கள வந்து ரொம்ப இது போய் மற்றவங்களோட உதவி கேட்டு அவங்க ஒரு இது பண்ணுறதோட அவங்களே அந்த பெயின் அவங்களே வந்து அந்த தி ஃபைட் பேக்குன்ற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து நான் பேசணும்னு நினைக்கிற அரசியல், அந்த சோஷியல் கமெண்ட்ரி பண்ணுறது அதில் வந்து ஒரு கேரக்டரோட அந்த விக்டமோட ரைஸ் மாதிரி வந்து அதோட சேர்த்து தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஆக்ஷன் இதில் நான் செட் பண்ணுறேன். இப்போ கொட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட. அவள் பார்க்குற பார்வை பயங்கர வைலண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இவங்க வேறு மாதிரி வந்து தன்னை ரியாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு டொமஸ்டிக் வைலன்ஸுன்றது இங்கே நிறையா விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மக்கள் ரியாக்ட் பண்ணுறது, இதுலேருந்து யாரோ விடுபட்டு ஏதோ சின்னதாக தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறத வந்து இந்த மொத்த சொசைட்டி அந்த இதை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்களுக்கே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் ஒரு 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 அவளை வந்து ஒரு கார்னர் பண்ணும்போது அவளோட மிகப்பெரிய ஒரு லுக்கு அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. அது கொட்டுக்காளி படத்தில் அது இருக்கும். அவள் பார்க்குற பார்வைக்கு அவனால் ஆன்சரே பண்ண முடியாமல் அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னோடய ஃபேமிலியில் என்னோடய சுற்றி இருக்க ஆட்களை பார்க்கும்போது இது நிகழுது. அதை எடுத்து நான் பண்ணும்போது அது குளோபலாக கனெக்ட் ஆகுது. அப்போ எனக்கு நான் ரியலாக ஒரு விஷயத்தை பார்த்து நான் அதை ஒர்க் பண்ணுறேன், அதை ரிசர்ச் பண்ணி போகும்போது அது பார்த்தா எங்கெங்கேயோ அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் போது நான் அந்த விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை நேர்மையாக நான் என் செலுத்தி செஞ்சிருந்தா வேலை செய்கிறேன். அது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுது. எனக்கு இப்போ அந்த கொட்டுக்காலில் வந்து மிகப்பெரிய சைலண்ட் வந்து பெரிய வைலன்ஸாக இருக்கும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை நம்ம பிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ட்ராமடைஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணும்போது அது வந்துடும். இப்போ வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஜானர் என்ன வேணா இருக்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட டைரெக்டாகவே நான் ட்ராமாவை தான் ட்ரீட் பண்ணுவேன். ஒரு ஆக்ஷனாக ட்ரீட் பண்ணுறது, த்ரில்லர் மூடில் இருக்கும் தோழரோட. அந்த மாதிரி ஜானர் வந்து மாறலாம். பட் ஆனால் இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உங்களுக்கு இதில் ஹிந்தியில் இருக்கக்கூடிய ராஜ்குமார் ஹிரானி மூவிஸ் வந்து எல்லாமே சோஷியல் ட்ராமாஸ் தான். அது பேசுகிறது வந்து ஒன்று எஜுகேஷன் பற்றி பேசும், இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டலில் ரிஃபார்மிங் பற்றி பேசும். ஆனால் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்லேருந்து பெருசாக மாறாமல் அந்த டெம்ப்ளேட்குள்ளே இந்த நம்ம கன்சியூமருக்கு எப்படி கொண்டு போய் அதை வைக்கலான்னு அந்த டெம்ப்ளேட் கரெக்டாக உட்கார வச்சது. இப்போ அண்ணனோட படங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே தமிழில் வந்து எடுக்கக்கூடிய எல்லா படமே அவருடைய வந்து இப்போ உங்களுக்கு பேர் என்ன கபாலி ஒன்று பேசுது, அதே நட்சத்திரம் நகர்கிறது வேற ஒன்று பேசுது. ரெண்டு பேரும் சோஷியல் ட்ராமா தானே. அது எடுத்துருக்க விஷயம் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய
அந்த எல்ஜிபிடியோடைய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறோம், நினைக்கிறோம். அதே சொசைட்டியில் இருக்க ஒரு புள்ளியிலேருந்து எடுத்து பேசுகிறோம், அவ்வளோதான். உங்களை பாதித்த அல்லது நீங்க சொல்லணும்னு நினைக்கிற உங்களுக்கு பிடித்த சோஷியல் ட்ராமா படம் அப்படின்னா அல்லது இயக்குனராக இருக்கலாம், படமாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு காட்சியாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இப்போ உடனே நினைவுக்கு வர்ற அதை ஷேர் பண்ணலாமா? எனக்கு உடனே இது வருது பைசிக்கிள் தீவ்ஸ். பைசிக்கிள் தீவ்ஸ் வந்து ஒரு ஒரு தீசிஸ் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ லெவலில் ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். பட் அது ஓவரால் பிக்சரோட இது என்னன்னா, அப்போ இருந்த அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ், அந்த இது அந்த அது பேசுகிற அரசியல் வேற. அது பேசுகிற அந்த அரசியல் இதுக்குள்ள ஒரு ரெண்டு இன்னசென்ட்டான ஒரு ரெண்டு பேரோட இது பார்க்குறோம். அவங்களோட ஜேர்னியில் வி கெட் டு சி தட் அந்த அரசியலை நம்ம அனுபவிக்கிறோம். அவங்க என்ன இது பண்ணுறாங்க. எனக்கு அந்த மேக்ரோ லெவலில் சொல்கிற அந்த இது இருக்குல்ல, இந்த சோஷியல் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவன் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அதுவும் வந்து ரொம்ப மேக்ரோ லெவல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கும். பட் அதோட அரசியல் பெருசு, அது பேசுகிற விஷயங்கள் பெருசு. நம்ம ஊரில் வந்து அதுக்கு உல்டாவாக நடக்கிற சில படங்களில் அது வந்து ஒரு ஜெனரிக்காக ஒரு பெரிய இவெண்ட்டாக அதை காமிச்சிட்டு அதில் அந்த பிரச்சனை. பட் அங்கே வந்து ஒரு மேக்ரோ லெவலில் போகும்போது அது ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ட், வி கெட் க்ளோஸ் டு தெம். அவங்கள ரொம்ப க்ளோஸாக அவங்கள நம்ம பழகுற மாதிரி, அவங்க லைஃப்பை நம்ம எட்டி பார்க்க ஒரு வாயரிஸ்டிக்கான ஒரு இதுதான். அவங்க லைஃப்பை நம்ம எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அதுதான் பைசிக்கிள் தீவ்ஸ். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல சோஷியல் ட்ராமா. அது ரொம்ப ப்ரீச்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு பேரோட ஜேர்னியில் நீங்கள் வந்து அந்த இதை உங்களுக்கு அந்த அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு புரியுது. அவங்களோட இது ஸ்ட்ரகிள்ஸ், அந்த ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு நம்மளுக்கு புரியுது. ஒரு சைக்கிளுக்காக அவங்க எவ்வளோ அலையிறாங்கன்றது அந்த ஜேர்னியில் வி கெட் டு see the world. அந்த மாதிரி எனக்கு நீங்கள் கேட்டோடனே எனக்கும் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஞாபகம் வந்துச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவனில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, சொன்ன மாதிரி மைக்ரோ லெவலில் போய் அந்த ஃபேமிலிக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க சின்ன ஒரு ட்ராமா, அது வந்து குளோபலாக எப்படி பேசப்பட்டுச்சுன்னா அது மொத்த அந்த நாட்டவே வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுச்சு. ஒரு ஃபேமிலி அது அங்கே இருக்க ஒரு ஷூ வாங்கி கொடுக்க முடியாத அந்த குழந்தைகளுக்கு இப்போ நான் வந்து கூழாங்கல்லாம் எனக்கு அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனதான். ஒரு சின்ன பசங்களுக்கு எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அது அங்கே சூழல் கொடுக்குற ஒரு மெச்சூரிட்டி தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு சின்ன பையன் எப்படி இவ்வளோ பண்ணா அப்படின்னா அவன் வளர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் இருக்க விதம் தான் அப்படின்னு தோணும். எனக்கு அதுதான் சில்ட்ரன் ஃபேமிலின்னு தோணுச்சு. ஒரு 2 ஷூ வாங்குறத வச்சு ஒரு நாட்டவே வந்து சட்டையர் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு அதுதான். மேற்கு தொடர்ச்சி மலையும் எனக்கு அதே தான். ஒரு சாதாரண ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பாக வர ஆசையை அவன் அதை அடையணும்னு நினைக்கும் போது இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதான் எனக்கு சோஷியல் ட்ராமாவாக எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். சோஷியல் ட்ராமானா டக்குன்னு எந்த படமும் ஞாபகம் இல்லை. என்னென்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கற்றுட்டு வர்றது வந்து ஒரு எப்படி படம் பண்ணலான்ட்டு நம்ம வரும்போது நமக்கு ஏதோ ஒன்று பாதிச்சிருக்கோம், அதை பொறுத்து தான் நம்ம பாதிக்கிறது மீன்ஸ் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அதை பொறுத்து தான் நம்ம படம் பண்ண போகிறோம். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரின்னு பொதுவாக வச்சுட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பராசக்தி வந்து சொசைட்டிக்குனே ஒரு பெரிய மாற்றம் என்ன இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோ வரைக்கும் உருவாக்குனது. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு மலையாளம் அதர் இண்டஸ்ட்ரிலேருந்து ரொம்ப மாறி இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸோ அந்த இதெல்லாம் வராது இங்கே. என்ன ரீசன்னா இந்த மாதிரி சோஷியல் மூவிஸ் நிறைய வந்துட்டதுனாலே நம்ம பெருசாக மாறிட்டோம். ஸோ எனக்கு இந்த மாதிரியான படங்கள் அங்கே எஸ் சோப்ரோட இது இவர் ராஜ்குமார் இரானி, ஹாலிவுட்டில் வந்து எனக்கு ராபின் வில்லியம்ஸ் படங்கள் பிடிக்கும். நான் இந்த பேய் படம்லாம் பார்த்தாலே பயப்படுவேன். சரி, அதனால எனக்கு இந்த மாதிரி சோஷியல் ட்ராமாஸ் இப்படி தான் நான் பிக் பண்ணியிருப்பேன். உங்களுடைய அரசியல் கருத்து அல்லது தத்துவம், அரசியல் தத்துவமும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய படத்தை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது? இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து சில விஷயங்கள் எனக்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப ரேடிக்கலாக யோசிக்கிற ஒரு ஆள். இப்போ நான் ஒரு கதையை எழுதும் போது எல்லா கேரக்டர்ஸும் அது மாதிரி பேச முடியாது. எல்லா கேரக்டர்ஸும் வந்து நான் சொல்கிற அந்த சித்தாந்தமே வந்து எல்லா கேரக்டர்ஸும் டைலாக்ஸாக பேசினா அது இதாக இருக்கும். ஒரு ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் நான் எழுதுகிற கதைனால அதுக்கான அந்த ஒரு கேரக்டரோட அது ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி மற்றவங்களாம் வந்து அவங்களோட பிலீவ்ஸ் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் எனக்கு சாணிக்காயுதம் ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதும்போது அந்த ப்ராப்ளம் இருந்தது. என்னடா இது எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒரே மாதிரி பேசிட போகிறாங்க, ஒரே விஷயத்த பேசிட போகிறாங்க, அது கவுண்டர் பாயிண்ட்டுக்கான இது இல்லாமல் போயிட போகுதுன்ற மாதிரி தான் அந்த இது எழுது. பட் அது கான்சியன்ஸாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது கொண்டு வரும். நம்மளுக்கு தெரியும் இந்த கேரக்டர் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த கேரக்டர் சொல்கிறது அது நம்மளோட இது இல்லை, நம்ம கருத்து இல்லை.
பட் நம்ம மெயின் கோர் ஐடியா நம்மளோட கருத்து, அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதை சுற்றி இருக்கிறது வந்து எல்லாமே அவங்க பேசுகிற அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரி நம்ம அதை வந்து இது பண்ணுறோம். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு ஃபைன் லைன் தான். அது வந்து நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா இதுதான் நம்ம சொல்ல வரோம், அந்த கோர் ஐடியா அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம மற்ற கேரக்டர்ஸை கொண்டு வரணும், அந்த ஜேர்னி அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு பயங்கர சேலஞ்சாக இருக்கும். என்னென்னா நான் எடுக்கிறதே எங்கள் ஊர் ஆட்களை வச்சு அவங்கள வச்சு தான் நடிக்க வச்சு எடுக்கிறேன். அவங்கள ஒரிஜினலாக நான் அந்த பிரதிபலிக்கணுன்றதான் என்னோட மோட்டிவ். அங்கே வந்து அவங்க நம்புகிற உலகத்துக்குள்ளே நானும் சேர்ந்து பயணிச்சுட்டு ஒரு டைமில் நான் வெளியே வரணும். அது ரொம்ப எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பயங்கர டஃப்பாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கொட்டுக்கல்லையுமே அவங்க டோட்டலாக அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க படம் முழுக்க. அது ஒரு கட்டத்துக்கு மீறி நான் அதுலேருந்து வெளியே வரும்போது அங்கே நடிக்கிறவங்களே சாக்காகிறாங்க. இது என்ன இதுக்கு இப்படி கிடையாது, நீ இந்த இடத்துல மட்டும் வேற ஒன்றா பண்ணுற அப்படின்வாங்க. எனக்கு அது ரைட்டிங்லேருந்தே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும், இது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நான் அவங்க எப்படி இருக்குன்னா இடத்துல விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அவங்கள. அப்படி தான் எனக்கு அது ஒவ்வொரு வாட்டி சேலஞ்சாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது பிரச்சார தோணியிலே இருந்துடக்கூடாது. இவ்வளோ நேரம் காட்டின ஒரு ப்ரெசென்ட் பண்ண ஒரு படத்துலேருந்து அது வேறு ஒன்றாவும் மாறிடக்கூடாது. அதோட ஜெல்லாகி நான் ஒரு எண்டு கார்டு போட்டு நான் வரணுன்றது இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இல்லை, நம்ம சீன் எழுதும் பொழுதே நம்ம இன்னொரு பிரச்சனை நம்மளே தான் எழுதி நம்மளே தான் எடுக்கிறோம். ஸோ சீன் எழுதும் பொழுதே நமக்கு அது வந்துடும். என்னென்னா நம்ம சில டைமில் சில படங்கள்லாம் பார்த்தா கோவம் வரும், நம்ம எம்எல்ஏ கோவம் வரும், ஐயோ என்னப்பா பொறுப்பு இல்லாமல் எடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். செம்ம சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும். வீட்டில் வந்து திட்டிட்டு இருப்பாங்க, சுற்றிடலாம், டே என்னடா அந்த சீன் அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு திட்டிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு வரவே வராது. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் படம் தான் இல்லை, ஆக்ஷன் படம் எடுத்தாலும் அப்படி தான் சீன் வரும். நமக்கு ஆக்ஷன் படம் எடுத்தாலும் அப்படி தான் வரும். அட்டக்கட்டி பார்க்கும்போது இன்றைக்கி பேசுகிறதோட அது பெரிய அரசியலாக இருக்கும். அது லவ் படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பேசுகிற அரசியல் சீன் பை சீன் ஒன்று அவங்க ஆடுறதுலேருந்து உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து பேசுகிற மொழியிலேருந்து அத்தனையும் அரசியல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எடுக்கிற படம் எல்லாமே அரசியலாக தான் இருக்கும். இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம அதை நிறைய வாசிக்கிறோம், அதை நோக்கி எழுதுகிறோம். நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து அல்லது நீங்கள் பார்த்த படங்களிலிருந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களை மாதிரி படம் எடுக்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்வது என்ன, சொல்லணும்னு நினைக்கிறது என்ன? யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க, நீங்கள் வாட்டுக்கு படம் பண்ணுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வளர்ந்த முறையும் நீங்கள் படித்து வந்ததும் உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுசான ஒரு தாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெடியாக இருக்காங்களா அதை பார்க்குறது. அதே தான் இன்றைக்கி நிறையா ஓப்பன் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட கதைகளை சொல்லலாம், அவங்கவுங்களோட தாட்ஸை சொல்லலாம். இப்போ எல்லாமே இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழித்து பார்த்தாலும் ஐடியாலஜியாகவும் கருத்தியலாகவும் அந்த படம் தவறாக இருந்துடக்கூடாது. அப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஓப்பன் பண்ணிட்டார், அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டார், அந்த டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா தைரியமாக பண்ணலாம், உங்களோட கருத்து என்ன அது நீங்கள் தைரியமாக சொல்லலான்ற ஒரு ஸ்பேஸ் உருவாகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு அது ப்ராப்ளமாக தெரியல. நீங்கள் இப்போ அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ரெடியாக இப்போ அவர் அந்த தாட்லேயே இருக்கிற நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு அது கஷ்டமாக தெரியல, அது தைரியமாக சொல்லணுன்ற அந்த ரைட்டருக்கு அந்த கன்விக்ஷன் வந்தால் போதும். நீங்கள் வந்து கூழாங்கல்ல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னா அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து அவங்க அப்பாவை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் எப்படின்னா அவங்க அப்பாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனை. இருந்தாலும் என்னன்னா சரி நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவார். அவன் எந்திரிச்சு போய் எங்கேயோ உட்காருவான். அப்போ வந்து இவர் வந்து திட்டவும் முடியாது, ஃபுல்லாக திட்டி அடிக்கவும் முடியாது, திட்டிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருவார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பெரிய சண்டை வந்ததுக்கப்புறமும் வந்து அவங்க அப்பா கிளம்பி போகிறப்பையும் வந்து அவங்க பாட்டி இரு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அவன் இருக்க மாட்டான், அவங்க அப்பா கூடயே போவான். ஆனால் போய் காசு கிழிச்சு போடுவான், இதெல்லாம் பண்ணுவான். இந்த மொத்த இதுலேயுமே வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள லவ் ஒன்று போயிட்டே இருக்கும்ல. இது வந்து நீங்கள் ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டில் எழுதும் போதே இது எழுதுனீங்களா இல்லை வந்து போக போக அப்படியே வந்து ஆட் ஆனதா? இல்லை எங்கள் அப்பா எங்களை எவ்வளோ பண்ணும்போது அவர் லவ் பண்ணிட்டு தானே வந்தோம். அதெல்லாம் இல்லை, அது ரைட்டிங்லேருந்தே வர்றது தான். அது வந்து அது என்னதான் இருந்தாலும் அதான் அவங்க அம்மா அவங்களாம் எப்போயும் நடந்து வரும்போது இளைப்பாறக்கா உட்காந்துருக்கும்போது அவங்க அப்பா பேரை தவிர மித்த எல்லா பேரையும் எழுதியிருப்பான். இப்போ அவங்க அம்மா வந்த வழியில் அவரையும் நடக்க வச்சிட்டான், அவங்க அப்பா பேரையும் அவங்க குடும்பத்தில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அது ஒரு அவர் லவ் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போது
நம்ம கதை எழுதணும்னு நினைக்கும் போது இப்போ நமக்கு சொசைட்டியில் நடந்ததோ அதை நியூஸ் பேப்பரில் படிக்கிறதோ இல்லை நமக்கு நடந்தது இல்லை நம்ம பார்த்தது நம்ம எழுதும் போது அதோட அந்த கதை வந்துட்டு ரொம்ப ஆழமாக இருந்தது இல்லை அதை சொல்ல முடியாத அந்த இடத்துல இருக்கும்போது அதை நீங்கள் அந்த தைரியத்தோடு சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் சேர்ந்து அதை கரெக்டாக கொண்டு வந்துட முடியுமா? நீங்கள் எழுதும் போதே வந்து இவங்க இது பற்றி எழுதுனா அவங்க கோச்சிப்பாங்க, இதை பற்றி எழுதுனா இவங்க கோச்சிப்பாங்க, இது எழுதுனா சென்சாரில் அலோவ் பண்ண மாட்டாங்களான்னு நீங்கள் ஒரு ரைட்டரை நீங்கள் வந்து இது பண்ணுங்க. ஆர்ட் இஸ் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து நீங்கள் எழுதும் போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும். இன்ஃபேக்ட் எடுக்கும் போது கூட உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்காது. ஸோ எழுதும் போது அந்த ஃப்ரீடம் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல், அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும் போது அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காமல் எழுதுறது தான் நல்லது. நீங்கள் உண்மைக்கு அவர் சொன்ன மாதிரி எழுதும்போது மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஃபேக்ட்ரி ஒர்க்கும் அதுலேயே இவ்வளோ போட்டு குழப்பிக்கிறாதீங்க. நீங்கள் முதல்ல நல்லா எழுதுங்க. இல்லை நீங்கள் வந்து நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை எடுக்கும்போது கமர்ஷியலுக்கான விஷயங்கள் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்டாக கொடுக்கும்பொழுது என்னென்னலாம் கன்வின்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இல்லை, இப்போ நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். அது ரொம்ப டெப்த்தான சில கதைகள் இருக்கும். அது நிறைய ரெக்யூர் பண்ணுற சீக்வன்சஸ் கிடைக்கும். அப்படி இப்படிலாம் தின் லைனில் இப்போ நிறைய கதைகள் வருது. இப்போ மலையாள படத்தோட விஷயங்கள்லாம் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். அது ரைட் அப்பில் தான் வந்தாகணும். அது வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து ஆக்ஷனாக இருக்கலாம், த்ரில்லராக இருக்கலாம். நீங்கள் இந்த ஜானரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சுன்னா எனக்கு வந்து டெவலப் ஆகும் ஒரு சின்ன லைனுக்கு. அது இப்போ ரெகுலரான மோடில் பழைய டெம்ப்ளேட்லேயும் எந்த படமும் வரல. பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் கூட அந்த ரெகுலர் டெம்ப்ளேட்லேருந்து வெளியில் போகுது. சாங்ஸ் ரெக்யூர் பண்ணுறதுலாம் இப்போ ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒன்று ஹீரோயின் வேணுங்கிற அது எல்லாமே மாறிடுச்சுல. ஏன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக வேணும். ஃபுல்லாக நீங்கள் கன்வின்ஸ் ஆகி ஒன்று அது எல்லாத்தையும் தேடி 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 வச்சுட்டு இருக்கணும். ஆனால் எழுதணும், ஒரு இப்போ நல்லா பியூர் சினிமாவாக எழுதணும்னு நினைக்கும் போது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. தெளிவாக ஓகே இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். அது இன்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அது பெரிய ஒரு டெப்த்தான ஒரு மேட்டராக இருக்கலாம். எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க ஒருவேளை ஹீரோவுக்கு மறைச்சுன்னா உங்களை நீங்கள் சொல்ல வேணாம், அவங்களே மாற்றிடுவாங்க. நான் உண்மையிலே ராட்சசி எழுதும் போது நான் வேறு என்னமோ எழுதிட்டு போனேன். கடைசியாக வரும்போது என்னென்னமோ மாறிடுச்சு. சரியா? அதனால அதை மாறிடும். ஹீரோவுக்கு போனீங்கன்னா மாறிடும். என் கொஸ்டின் வந்து இயக்குனர் அருண் கிட்ட தான். இசைஞானி பற்றி படம் பண்ண போகிறீங்க இப்போ. அதை பற்றி அவாய்ட் பண்ணலாமே. எதை பற்றியே கேட்க போகிறதில்ல. நான் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஏன்னா இசைஞானி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஆக்சுவலி மியூசிக் வேர்ல்டில் பெரிய ரெவல்யூஷன். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. அது தனுஷ் சார் பண்ணுறது அது இன்னும் பெருசாக சூப்பராக இருக்க போகுது. ஆனால் இதில் ரொம்ப சேலஞ்சிங்கான கொஷினாக இருக்க போதா இல்லை ப்ரோக்ரெசிவாக நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டிரைவ் பண்ணி இப்போ இருக்கிற, ஏன்னா அவர் கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும் பொலிட்டிக்கலாகவும். இதை நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறீங்க? அதை பற்றி கேட்க மாட்டேன்னு ஃபுல்லாக இழுத்து விட்டீங்க. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு வச்சு தான் இங்கே அடுத்த கட்டத்துக்கே நம்ம மியூசிக்கல் வேர்ல்டே வேறு மாதிரி பார்க்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணதில்லை. அவர் படத்தில் வருமா வராதுன்றது இங்கே வச்சு கேட்குறது எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. எந்த கொஸ்டினா இல்லை என்னன்னு தெரியல, பட் இது கேட்கணும்னு தோணுச்சு. அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகும் பாருங்க. ஆனால் என்னன்னா ஒரு பாயிண்ட், அவர் லைஃபே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அது வந்து அதில் எந்த சேஞ்சும் இல்லை. திரையில எப்படி காட்ட ஒட்டா இங்கே ஸ்கிரிப்ட் கேட்டுருவீங்க போல இருக்கு. படம் வரும் நெக்ஸ்ட் இயர். நீங்கள் தனுஷை வச்சு இளையராஜா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இளையராஜாவில் ரொம்ப வள்ளியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க சின்ன வயசு கதையில் சின்ன ஏஜில் எல்லாம் 20, 25, 30 வேறு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை தனுஷை யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ தான் எழுதிட்டு இருக்கோம். அந்த சார் இப்போ தான் சார் எழுதிட்டு இருக்கோம். சத்யேந்திரன் சார் இப்போ தான் எழுதிட்டு இருக்கோம். இப்போதான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அது இனிமேல் தான் அந்த கிரியேட்டிவ் கால்ஸ்லாம் எடுக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் வாழ்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரையாக இருக்குது, திருப்பூர் இந்த மாதிரி ஒரு ஊராக இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு தூத்துக்குடி சார்ந்தோ இல்லை ஒரு சென்னை சார்ந்தோ ஒரு கதை எழுதியிருக்கீங்க. இப்போ அது எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு? ஏன்னா அது நம்ம அந்த வாழ்வியல் தெரியாது, அங்கே நம்ம வாழ்ந்ததில்லை, அந்த மொழி எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுன்றப்ப அந்த தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான். இல்லை, இப்போ நான் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கேன்றக்கா நான் தொடர்ந்து அதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு அது ஈஸியாக கை கொடுன்றக்காகவும் அந்த முதல் 2 படம் அப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் அடுத்து நான் சென்னை சம்மந்தமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிராஃப்ட்டு தானே சினிமா. அந்த கிராஃப்ட்டை நம்ம கரெக்டாக
பண்ணோம்னா போதும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு அதையுமே ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம இது மட்டும் தான் பண்ணோம் அப்படின்னு நினைக்க வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதையை இப்போ நான் சென்னை சம்மந்தமான ஒரு படம் எடுக்கும்போது இங்கே வந்து நான் 14 வருஷம் ஆச்சு. நான் இங்கே சில மனிதர்களை பார்த்துருக்கேன். இங்கே நடக்கிற சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை ரிசர்ச் பண்ணி அந்த மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் கதையை எழுத ஆரம்பிப்பேன். ஸோ ரிசர்ச் பண்ணோம்னா நம்ம எங்கேருந்து வேணால் படம் எடுக்கலாம். அதுதான் என்னோட தான். நன்றி.